ஹலோ! வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு பேபி மிட்டன்ஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்க போறோம். இது 0 to 6 மந்த்ஸ் சைஸ். ஸ்ட்ரெயிட் நீடில்ஸ வச்சு ஃப்ளாட்டா நிட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கடைசியில தைக்க போறோம். இதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நிட் பண்றீங்கன்னா, உங்களுக்கு இது பெர்ஃபெக்ட்டான ப்ராஜெக்ட். ரொம்ப சிம்பிளான ஸ்டிச்சஸ். ஒரு 2 மணி நேரத்தில நம்ம 2 மிட்டன்ஸையும் போட்டு முடிச்சிடலாம். பேபீஸ்க்கு போடுறனால நூல் மட்டும் பார்த்து வாங்கிக்கோங்க. வாங்கும்போது அதில் சூட்டபிள் ஃபார் பேபீஸ், பேபி சாஃப்ட் வெரைட்டி அப்படின்னு போட்டிருக்கான்னு பார்த்து வாங்கிக்கோங்க. நான் இன்றைக்கி 8 ப்ளை காட்டன் யான் யூஸ் பண்ணுறேன். 4 mm நீடில் எடுத்திருக்கேன். சரி, ப்ராஜெக்ட் செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இங்கே காஸ்ட் ஆன் பண்ணிவிட்டு மேலே ரிப்பிங் போடணும். உங்ககிட்ட 4 mm ஸ்மாலர் நீடில், அதாவது 3 இல்லைனா 2.75 இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் இந்த ரிப்பிங் போட்டிங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு ரிப்பிங். அதுக்கப்புறம் அது இன்னும் ஃபங்க்ஷனலாகவும் இருக்கும். நல்லா டைட்டாக இந்த இடத்துல பிடிச்சிக்கிடும். ஆனால் 4 mm மட்டும்தான் வச்சுருக்கீங்கனாலும் பரவாயில்ல. ஃபுல் மிட்டன்ஸையும் அதை வச்சு போட்டுடலாம். வந்து ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு லாங் டெயில் காஸ்ட் ஆன் மெத்தட் யூஸ் பண்ணி ஒரு 30 ஸ்டிச்சஸ் காஸ்ட் ஆன் பண்ணிக்கோங்க. நீடில் இப்போ எனக்கு 30 லூப்ஸ் இருக்குது. காஸ்ட் ஆன் 30 ஸ்டிச்சஸ் பண்ணிட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் 2x2 ரிப்பிங் போட போகிறோம். 2x2 ரிப்பிங்க்கு வந்து 2 ஸ்டிச் நிட், 2 ஸ்டிச் பர்ல் அப்படின்னு ஆல்டர்னேட் பண்ணி போட்டுகிட்டே வரணும். நூல்கண்லேருந்து வர நூலை ஞாபகம் எடுத்துக்கோங்க. டெய்லனில் ஒர்க் பண்ணிடாதீங்க. 2 ஸ்டிச்சை நிட் பண்ணியாச்சு. யானை முன்னால் கொண்டு வந்துக்கோங்க. கொண்டாந்துட்டு அடுத்த 2 ஸ்டிச்சை பர்ல் பண்ணிக்கோங்க. திரும்பி நிட் பண்ணுறக்கு இப்படியே 2 ஸ்டிச் நிட், 2 ஸ்டிச் பர்ல் அப்படின்னு இந்த ரோட கடைசி வரைக்கும் போட்டுட்டு வாங்க. நீடில் இருக்கிற எல்லா ஸ்டிச்லேயும் இதே மாதிரி 2 ஸ்டிச் நிட், 2 ஸ்டிச் பர்ல் போட்டுட்டு வந்துடுங்க. ஒரு ரோ ஆஃப் ரிப்பிங் போட்டு வந்திருக்கோம். இப்போ அடுத்த ரோ ரிப்பிங் போடுறதுக்கு ஒர்க்கை டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணிவிட்டு இப்போ முந்தின ரோவில் நம்ம கடைசியாக 2 ஸ்டிச் நிட் பண்ணணும். ஸோ இந்த ரோ ஸ்டார்ட் பண்ணுறப்போ 2 ஸ்டிச்சை வந்து பர்ல் பண்ணணும். அதையும் தாண்டி நம்மளுக்கு சந்தேகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த இடத்துல வந்து பர்ல் பம்ப்ஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து பர்லுக்கு மேலே பர்ல் ஸ்டிச் தான் ஸ்டாக் பண்ணணும். இங்கே பர்ல் பம்ப்ஸ் தெரியறதுனால இந்த இடத்துல நம்ம பர்ல் ஸ்டிச் தான் போட போகிறோம். 2 ஸ்டிச் பர்ல் ஸ்டிச், திரும்பி சேம் பேட்டர்ன் தான். 2 ஸ்டிச் நிட்டு, 2 ஸ்டிச் பர்ல் அப்படின்னு ஃபுல்லாக இந்த ரோட கடைசி வரைக்கும் போட்டுட்டு வாங்க. இதே மாதிரி 10 ரோஸ் போட்டுட்டு வாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டாக்கினெட்டில் ஒர்க் பண்ணலாம். 10 rows ஆஃப் ரிப்பிங் போட்டு வந்துட்டேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. நீடில் நம்மளுக்கு வந்து 30 ஸ்டிச்சஸ் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு ஆட் நம்பர் ஆஃப் ஸ்டிச்சஸ் தான் வேணும். அதுக்காண்டி நம்ம வந்து ஒரு ஸ்டிச்சை டிக்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 14 ஸ்டிச்சஸ் நிட் பண்ணிக்கோங்க. ஸ்டிச்சஸ் நிட் பண்ண பிறகு இந்த இடத்துல ஒரு நிட் 2 டுகெதர் பண்ணுங்கள். K2 டாக். இந்த 2 ஸ்டிச்சிலையும் சேர்த்து நீடில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நிட் வைஸ் இன்சர்ட் பண்ணி நிட் ஸ்டிச் போட்டுருங்க. ரிமைனிங் நம்மளுக்கு இந்த இடத்துல 14 ஸ்டிச்சஸ் தான் இருக்கும். எல்லா ஸ்டிச்சையும் நிட் பண்ணி இந்த ரோவை முடிச்சிடலாம். ப்ரீவியஸ் ரோ நம்ம நெட் ஸ்டிச்சஸ் தான் போட்டோம். இந்த ரோவில் வந்து பர்ல் ஸ்டிச்சஸ் போட்டுடலாம். 29 ஸ்டிச்சஸ் இருக்கும் நம்மளுக்கு நீடிலில். எல்லா ஸ்டிச்சையும் பர்ல் பண்ணி விட்டுருங்க.
இந்த இடத்துல நம்ம மொத்தம் 16 ரோ ஸ்டாக்கினெட்டில் போடணும். நம்ம ஏற்கனவே இப்போ 2 ரோ போட்டுட்டோம். ஒரு நிட் ரோ, ஒரு பெர்ல் ரோ போட்டுட்டோம். இதுக்கப்புறம் இன்னும் 14 ரோ ஸ்டாக்கினெட்டில் போட்டு வாங்க. இந்த மிட்டன்ஸை நம்ம ஃப்ளாட்டாக தான் போட்டுட்ருக்கோம். முடித்ததுக்கப்புறம் இந்த இடத்துல தைக்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு வந்து மேலே இந்த ஷேப் கொண்டு வரதுக்கு 2 டைப் ஆஃப் டிக்ரீசஸ் வேணும். இந்த பக்கம் போடுற டிக்ரீஸ் வந்து லெஃப்ட் லீனிங்காக இருக்கணும். இங்கே வந்து ரைட் லீனிங். சிமிலர்லி இந்த பக்கமும் அதே மாதிரி தான். ஸோ அதை எப்படி போடுறதுன்னு அடுத்து காமிக்கிறேன். இந்த இடத்துல ஒரு லெஃப்ட் லீனிங் டிக்ரீஸ் வேணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து எஸ்எஸ்கே ஸ்டிச் போட போகிறோம். ஸ்லிப் ஸ்லிப் நிட் எப்படி பண்ணுறதுன்னா, முதல் இருக்கிற ஸ்டிச்சை ஸ்லிப் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது இருக்கிற ஸ்டிச்சையும் ஸ்லிப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ரெண்டையும் நிட் பண்ண போகிறோம். ஸோ இன் ஆர்டர் டு நிட் தட் இந்த மாதிரி இந்த நீடில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நிட் ஸ்டிச். இதுதான் எஸ்எஸ்கே. திஸ் மேக்ஸ் அ லெஃப்ட் லீனிங் டிக்ரீஸ். இதுக்கப்புறம் ஒரு 10 ஸ்டிச் நிட் பண்ணணும். டென் ஸ்டிச்சஸ் போட்டதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வந்துடுவோம். இந்த இடத்துல ஒரு ரைட் லீனிங் டிக்ரீஸ் போடணும். அதுக்காண்டி ஒரு K2 டுகெதர் போட போகிறோம். knit 2 stitches together. அப்புறம் இந்த சென்டரில் இருக்கிற போர்ஷனை அந்த இடத்துல ஒரு knit 1. திரும்பி நம்ம இந்த பக்கம் என்ன ஸ்டிச்சஸ்லாம் போட்டோமோ அதே இதை பேக் சைடுக்கும் ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லிப் ஸ்லிப் knit. knit 10 stitches. கடைசியாக ஒரு knit 2 together, ஒரு ரைட் லீனிங் டிக்ரீஸ். அடுத்து ஒர்க்கை டர்ன் பண்ணிக்கோங்க. பேர்ல் சைட் ஸ்டிச்சஸ் போட போகிறோம். பேர்ல் சைடில் எந்த டிக்ரீஸும் கிடையாது. இருக்கிற எல்லா ஸ்டிச்சஸ்லேயுமே அப்படியே பேர்ல் பண்ணிவிட்டு போயிடலாம். டுவெண்ட்டி 25 ஸ்டிச்சஸ் பேர்ல் பண்ணிட்டு வந்திருக்கேன். அடுத்த நிட் ரோவில் வந்து டிக்ரீசஸ் போடுறதுக்கு முன்னால் நம்ம ஏற்கனவே போட்ட டிக்ரீசஸ்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஒரு க்ளோஸ்அப் காமிச்சிடுறேன். ஸோ இந்த இடத்துல ஒரு ரைட் லீனிங் டிக்ரீஸ், இங்கே ஒரு லெஃப்ட் லீனிங் டிக்ரீஸ், நடுவில் நம்ம போட்ட அந்த knit 1 ஸ்டிச் இருக்குது. அப்புறம் இந்த பக்கம் ஒரு ரைட் லீனிங் டிக்ரீஸ். அடுத்த ரோ ஆஃப் டிக்ரீசஸ் போட போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு எஸ்எஸ்கே போடணும். முதல் ஸ்டிச்சை ஸ்லிப் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது ஸ்டிச்சையும் ஸ்லிப் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதை ரெண்டையும் சேர்த்து நிட் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு 8 ஸ்டிச்சஸ் நிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு knit 2 டுகெதர். அப்புறம் ஒரு knit 1. திரும்பி எஸ்எஸ்கே knit 8 knit 2 டுகெதர். இந்த பக்கம் போட்டதையே இதுலேயும் போட போகிறோம். இந்த டிக்ரீஸ் ரோ போட்டதுக்கப்புறம் எனக்கு நீடில் 21 ஸ்டிச்சஸ் இருக்குது. இந்த எல்லா ரோவில் வந்து அடுத்து நம்ம பேர்ல் பண்ணிடலாம். ஜஸ்ட் பேர்ல் ஆல் த ஸ்டிச்சஸ். டுவெண்ட்டி ஸ்டிச்சஸ் பேர்ல் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ கடைசி ரவுண்ட் டிக்ரீஸ் போட போகிறோம். சேம் பேட்டர்ன் தான். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சஸ் ஸ்லிப் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது ஸ்டிச்சையும் ஸ்லிப் பண்ணிக்கோங்க. இப்போது ரெண்டையும் சேர்த்து நிட் பண்ணிடுங்க. மேக்கிங் அண்ட் எஸ்எஸ்கே அட் திஸ் எண்ட். அடுத்து ஒரு 6 ஸ்டிச் நிட் பண்ணுங்க. ஸ்லிப் நிட்.
அடுத்து ஒரு K2 டுகெதர். திரும்பி இந்த ஒரு knit 1 இந்த பக்கம் ரிப்பீட் பண்ண போகிறோம். ஒரு ஸ்லிப் knit. அடுத்து ஒரு 6 ஸ்டிச் knit பண்ணோம். கடைசியா knit these 2 together. அவ்வளோதான். அடுத்த ரோ Purl போட்டுட்டு காஸ்ட் ஆஃப் 17 ஸ்டிச்சஸ் தான் இருக்குது. இருக்கிற எல்லா ஸ்டிச்சையும் knit காஸ்ட் ஆஃப் பண்ணுறேன். இனிமேல் இதை மடித்து தச்சிடலாம். இந்த 2 டிக்ரீஸ் ஸ்டிச்சுக்கு நடுவுலையும் நம்ம ஒரு knit ஸ்டிச் போட்டோம் இல்லையா, அந்த இடத்துல தான் ஃபோல்டு வரும். காஸ்ட் ஆன் பண்ண பிறகு மீதி இருக்கிற நூல் இருக்கும் இல்லையா, அந்த நூலில் பிளண்ட்டான ஒரு டாப்பஸ்ட்ரி நீடில் கோர்த்து வச்சுருக்கேன். இந்த 2 பக்கத்துலேயும் இருக்கிற எட்ஜ் ஸ்டிச்சில் தான் நம்ம வந்து தையல் போட போகிறோம். இங்கே இருக்கிற கடைசி ஸ்டிச்சுக்கு போயிருங்க. போயிட்டு அந்த ஸ்டிச்சுக்கு நடுவில் வழியாக ஊசி விட்டு வெளியில் எடுங்க. திரும்பி இந்த பக்கம் நடுவில் வழியாக ஊசியை உள்ளே விட்டுட்டு வெளியில் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், தச்சு முடிச்சிட்டோம்னா மிட்டன் செஞ்சு முடிச்சாச்சு. இந்த இடத்துல வேணும்னா ஸ்ட்ரிங் கொடுத்து இதை டை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃபோட்டோஸ் அனுப்புங்க. தேங்க்யூ வெரி மச். நன்றி, வணக்கம்.